யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னா, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன் அற்புத பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்கள் செய்யும் பரிகாரங்களை சிறப்பான முறையில் செய்தீர்களானால் அவர்களுக்கு யோகம் பாக்கியம் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வைகாசி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னா, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன் அற்புத பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்கள் செய்யும் பரிகாரங்களை சிறப்பான முறையில் செய்தீர்களானால் அவர்களுக்கு யோகம் பாக்கியம் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும். என்ன நம்ம எடுத்த உடனே பரிகாரத்தை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும். இங்கே என்ன அப்படின்னா, இதுவரை லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில், சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார். அவர் எங்கே செல்கிறார் அப்படின்னா 7ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பார்வை பெறுகிறார்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை கிடைத்துவிட்டது. அப்போது இந்த குரு பார்வை பெற்றவுடன் அவர்கள் யோகமும் பாக்கியம் வரக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்வதால் அப்போ இந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய தருணம். குரு பார்வை பெறுகிறார். அஷ்டமத்து சனி பகவான் அவருக்கு யோகத்தை தரணும். அதாவது அஷ்டமத்து சனி பகவான் அப்படின்னா அர்த்தாஷ்டமத்து சனி பகவான், அஷ்டமம் அர்த்தாஷ்டமம், இது அஷ்டமத்துக்கு ஈக்குவலாக வேலை செய்யும். அதனால் உங்களுக்கு அஷ்டமத்து சனி பகவான் என்று சொல்லும். அர்த்தாஷ்டமம் என்பதுன்னா அஷ்டமத்தில் பாதி. அந்த அஷ்டமம் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அர்த்தாஷ்டமம் என்பது கடினமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இப்போது நம்ம நல்லா பார்த்தோம்னா, சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் எனக்கு சனி பகவான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அப்போ சனி பகவான் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தோம்னா, சனி பகவான் எங்கெங்கெல்லாம் மறையக்கூடிய இடம்னு பாருங்கள். சனி பகவான் 8ல் போய் மறையிறார், அது அஷ்டமம். அப்போ சனி பகவான் இங்கே மறைஞ்சால் நல்லதில்லை. சனி பகவான் 12ல் இருக்கும்போது அது விரையும், அப்போ மறைஞ்சால் நல்லதில்லை. சனி பகவான் 4ல் போய் நிற்பார், அது பலம் இல்லை, அர்த்தாஷ்டமம். சனி பகவான் கண்டத்தில் 7ல் நிற்பார், அதுவும் ஒரு மறைவுச்சான மாதிரி தான். அப்போ அங்கேயும் நமக்கு இருந்தால் பலம் இல்லை. அப்போது நமக்கு பாக்கியம் வீட்டிலலாம் வரும்பொழுது சனி பகவான் நமக்கு யோகத்தை பாக்கியத்தெல்லாம் தரார். அப்போது ஆனால் அப்பேற்பட்ட சனி பகவானை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கெட்டவர், நல்லதில்லை, நல்ல ஒரு அமைப்பில்லை அப்படின்லாம் சொல்லி அவரை நம்ம சபிக்க, அதாவது அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுக்கு சனி பகவானை நிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார். சார் சனி பகவானோட 7.5 இது நடக்குது சார், ரொம்ப கஷ்டம் சார். 7.5 வருஷத்தினால் அவர்களுக்கு அற்புத பலனை தந்திருப்பார். வீடு கட்டியிருப்பாங்க, மனை வாங்கியிருப்பாங்க, வீடு வாகனம் வாங்கியிருப்பாங்க, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணியிருப்பாங்க. குழந்தையோட ராசி கட்டத்தில் 7.5 வருஷத்தில் குழந்தைக்கு திருமணம், வேலை கிடச்சிருக்கும். நிறைய விஷயங்கள் அவர்கள் அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அந்த 7.5 வருஷத்தில், அஷ்டமத்தில், அர்த்தாஷ்டமத்தில். என்ன ஒன்றுனா, இவருடைய ஆட்சி காலத்தில் கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய ஒரு தன்மையும் மற்றவர்களை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு உண்டான ஒரு அற்புதத்தையும் செய்யக்கூடியவராக இருப்பார். நம்ம லட்சக்கணக்காக கோடிக்கடியாக பணம் வச்சுருப்போம். அந்த நேரத்தில் நம்ம வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய வாரி வாரி கொடுக்கக்கூடியவராக இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு இன்னல்கள் என்ற ஒரு சூழ்நிலையில், அதாவது நம்ம அவர்களிடம் போய் சென்று யாசகம், அதாவது அவர்கிட்ட போய் இந்த ஒருகிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் எங்கே நம்மக்கிட்ட உதவிக்கு வந்துடுவாரோ அப்படின்றதுனால நம்மளுடைய ஃபோனையோ நம்மளையோ அவர்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பார். மனிதர்களை பற்றி மனிதர்கள் உணர்ந்து கொள்ள அற்புதமான தருணம் தான் சனி பகவானுடைய காலகட்டம். அப்போது இந்த இடத்துல குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் குரு பார்வை பெறுகிறார்கள். 4ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செல்லலாம். இந்த நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் வரக்கூடியதாக இருக்கும். சந்திரன் நீசமாக இருப்பார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு பார்வை இருப்பதால் குருவும் சந்திரனும் பார்த்து கொள்வதால் குரு சந்திர யோகம் நடக்கும்.
அப்போ ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். நன்மையை பயக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாத பலனை சற்று கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஏன் இங்கே கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னா, லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புத பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் குருவும் புதனும் சஞ்சாரம் செய்வதால் இந்த மாதம் அவர்களுக்கு சில கடுமைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம கோவில் வழிபாட்டின் மூலியமாக, நாம் செய்யும் தான தர்மங்கள் மூலமாக நம்மளை நாம் தகுநிலைப்படுத்தி கொள்ளலாம், சிறப்பாக இருக்கும். இந்த புத பகவான் 8ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி. அதனால் இந்த இடத்துல அவர் மறைவு ஸ்தானாதிபதி. மறைவு ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது கலத்திரம், நண்பர்கள், இதனால் அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு கலத்திரத்துக்கோ நண்பர்களுக்கோ இல்லை அவர்கள் மூலியமாக நமக்கோ ஒரு சில இடர்பாடுகள் நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நேயர்களை, இதையெல்லாம் தவிர்க்க நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, கருட வழிபாடை மேற்கொள்ளணும். கருட வழிபாடு, பெருமாள் கோயிலில் இருக்கிற கருடனை போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கருடருக்காண்ட ஒரு 2 நெய் விளக்கேற்றி சுவாமியை கும்பிட்டு பெருமாளை சுற்றிட்டு வாங்க. உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும். லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சூரியன் 10ஆம் ஸ்தானாதிபதியோடு சேரக்கூடிய மாதம் இந்த மாதம். அப்போ தொழில் ஸ்தானாதிபதியை பலமாக பார்க்கிறார். அதனால் இந்த ஜாதகருக்கு தொழில் பாக்கியங்கள் பலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதம் வழங்கியிருக்கிறது. இப்போ இந்த ஜாதகர் பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணால் போதுமா? கருடனுக்கு போய் 2 விளக்கு ஏற்றிட்டேன், பெருமாளை கும்பிட்டுட்டேன், வந்துட்டேன் அப்படின்னும் போது, பெருமாளை தரிசனம் செய்த பிறகு சிவனை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வைகாசி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற நாம் முருகருடைய வழிபாடையும் மேற்கொள்ள வேண்டும். அப்போது பெருமாள் வழிபாடு பண்ணணும், முருகர் வழிபாடு பண்ணணும். சிவன் கோயிலில் இருக்கிற பெருமாளை கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதம், அற்புதமான மாதமாக இந்த வைகாசி மாதம் இருப்பதில் ஒரு துளி கூட ஐயமில்லை.